பேராசிரியர் ராஜ்குமார், சென்னை ஓட்டல் சங்க செயலாளர், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய தலைமைச் செயலாளர். கடந்த 2 நாட்களாக ஈரான் போர் பதற்றம் காரணமாக கேஸ் சப்ளை தட்டுப்பாடு இருப்பதாக செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் நேற்றே மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர்களுக்கும் பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கும் சென்னை ஓட்டல் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பிலிருந்து கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதங்களின் அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் தற்போது நிலவுகின்ற கேஸ் தட்டுப்பாட்டை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர எஸ்மா ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அத்தியாவசிய பொருட்களின் அடிப்படையில் உள்ள அந்த சட்டம் 1968 அதை அமல்படுத்தி உணவகங்களை எஸ்மா சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அதற்குரிய கேஸ் தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் அவரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று மாலைக்குள் கேஸ் எந்தெந்த கம்பெனியில் எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்பதை அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற செய்தியை அவர்கள் கோரியிருக்கிறார்கள். அதன் பிறகே மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து நிச்சயமாக உணவகங்கள் மூடப்படும் சூழ்நிலையை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை தமிழக அரசும் மத்திய அரசும் எடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய கோரிக்கை சமர்ப்பித்திருக்கிறோம். ஏற்கனவே கேஸ் புக் பண்ணால் அப்போவே அன்னைக்கே கொண்டு வந்து சப்ளை பண்ணுவாங்க. இப்போ கேஸ் புக் பண்ணால் 2 நாள் 3 நாள் ஆகும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே கேஸ் வந்து 2 நாளைக்கு உரிய கேஸ் ஒவ்வொரு உணவகத்திலும் இருக்கும். அதற்கு மேலே அது உள்ளதை கட்டாயம் நாங்கள் டெலிவரி எடுத்து தான் உணவுகள் தயாரிக்க முடியும். அந்த வகையில் 2 நாட்களுக்கு 48 மணி நேரத்திற்கு பின்னர் தான் முழுமையான நிலைமை தெரிய வரும். எந்த வகையிலும் உணவகங்கள் மூடப்படாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பும் சென்னை ஓட்டல் சம்பந்தம் மிகவும் அழுத்தமாக மத்திய மாநில அரசுகளுக்கு கருத்தை வலியுறுத்தி வருகிறது. மத்திய அரசு பண்ணியிருக்கு. ஆனால் மாநில அரசை எங்களை அதை இன்க்ளூட் பண்ணி அந்த இதில் கொண்டு வரணும். அதாவது உணவகங்களை எஸ்மா ஆக்ட் கீழே கொண்டு வந்துட்டா சப்ளை வந்து ரெகுலேட் பண்ணிடலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து வெளியூரில் தங்கி வேலை செய்கிறவங்க இந்த ஹோட்டல் நம்பி சாப்பிட்றவங்க அதிகமாக இருப்பாங்க. மொத்தத்தில் உணவகங்கள் என்பது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல கம்யூனிட்டி கிச்சன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்கின்ற சமுதாய சமையல் கூடங்கள் தான். சமுதாய சமையல் கூடம் என்று சொல்கின்ற பொழுது ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கான உணவை தயாரித்து விநியோகிக்கின்ற அந்த சேவை துறையிலே உணவகங்கள் இருக்கின்றன. ஆக சேவை சார்ந்த வணிகத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு இடையூறு என்று சொன்னால் ஒட்டுமொத்த பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதனால் மத்திய மாநில அரசுகள் விரைந்து இதில் கவனம் செலுத்தி உணவகங்கள் மூடப்படும் நிலையை தவிர்த்திட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் இன்றையிலிருந்து உணவகங்கள் மூடப்படுவதாக செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நிலை தமிழகத்தில் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக முன்கூட்டியே மாண்புமிகு முதல்வர் அவர்களை இன்று சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதிகமாக வாங்கக்கூடிய சூழல் இருந்தாலும் வாங்கி அதை ஸ்டாக் செய்ய முடியாத நிலைமை அனைத்து உணவகங்களிலும் இருக்கிறேன் என்றால் உணவகங்களிலே ஒட்டுமொத்தமாக சிலிண்டரை வாங்கி அடுக்கி வைக்க முடியாது. அந்த சூழல் இல்லை. சிறிய உணவகங்களில் எல்லாம் அன்றாடம் தினசரி வாங்கித்தான் பெரிய நிறுவனங்கள் கூட ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே சிலிண்டரை அங்கே ஸ்டாக் வைக்க முடியாது. இல்லை, எவ்வளோ வேணாலும் முதல்ல வாங்கிக்கலான்னு இருந்தப்போ இப்போ வந்து அதான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க வந்து ஆமாம் அந்த அதெல்லாம் இன்னும் யாரும் சொல்லலை. அந்த மாதிரி யாரும் சொல்லலை. சப்ளை வந்து லேட் ஆகும்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி இத்தனை சிலிண்டருங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. அந்த அவங்களுக்கு உண்டான தேவையை அவர்கள் பூர்த்தி செய்வதற்கான சப்ளை நிச்சயம் இருக்கும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் 48 மணி நேரம் கடந்தால்தான் உண்மையான நிலவரம் தெரியும். பிளாக் மார்க்கெட்லாம் இது வரைக்கும் இல்லை. வீட்டு சிலிண்டர் நீங்கள் சொல்கிறது 99.9% நல்ல ஹோட்டல்களில் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில இந்த தெருவோர கடைகள், டீ கடைகள், இது மாதிரி இடங்களில் வேணால் ஏதாவது தெருவோர கடைகளில் தான் பெரும்பாலும் இந்த மாதிரி வீட்டு சிலிண்டர் பயன்படுத்தும் நடைமுறை இருக்கிறதே தவிர உணவகங்கள் இல்லை. ஏற்கனவே சிலிண்டர் 150 ரூபாய் இந்த 2 நாளில் விலை ஏற்றிருக்கிறாங்க. காரணம் தட்டுப்பாடு மட்டுமல்ல, உலகளாவிய இந்த போர் பதட்டம் காரணமாக ஷார்ட் சப்ளை என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே எங்களுடைய மாநில தலைவர் விக்ரம் ராஜா நேற்று சொன்னதை போல
ட்ரம்ப் அவர்களின் நடவடிக்கை காரணமாகத்தான் இந்த பதற்றமே ஒட்டுமொத்தமாக. இல்லை, ஃபுட்டோட ரேட்லாம் இதனால் எனக்கு அதாவது ஒரு வருஷத்தில் எப்போவோ ஒரு முறை தான் இந்த விலைவாசி ஏற்றங்கள் இருக்குமே தவிர நினைச்சபடி இன்னைக்கு ஏற்றி நாளைக்கு விற்க முடியாது. அந்த நிலைமை உணவகங்கள் எப்பொழுதுமே இல்லை. இல்லை 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 அதான் அவர் நடவடிக்கை எடுக்கிறதா உறுதியளிச்சிருக்காங்க. அதுக்காக தான் இன்னைக்கு கேஸ் எவ்வளோ இருப்பு இருக்குது, கம்பெனிகளில் எவ்வளோ இருப்பு இருக்குன்ற இன்னைக்கு மாலைக்குள்ளே அரசினுடைய கோரிக்கை தீர்வு காணப்படும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். ஆயில் நிறுவனங்களில் அது ஜென்ரலாக விடுற அறிக்கை தான். உண்மையிலே உலகளாவே தட்டுப்பாடு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அன்றாட தினசரி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. காரணம், அந்த ஹோர்முஸ் கால்வாய் என்கின்ற நீரிணை அந்த ஈரான் கண்ட்ரோலில் இருக்குது. அதை திறந்தால் தான் எல்லாமே கேஸோ பெட்ரோலோ எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ட்ரம்ப் சொல்கிறது போல் இந்த 2-3 நாளில் போர் முடிஞ்சிட்டா எல்லாமே சரியாயிடும்னு நம்பிக்கிறோம். இன்னைக்கெல்லாம் செயல்படுது. அதான் 48 மணி நேரம் கழித்து தான் உண்மை நிலவரம் தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.